வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆனியன் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு 250 கிராம், பெரிய வெங்காயம் 2, கொத்தமல்லி இலை சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு ஈர துணி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து இதை தேய்ச்சி தோசைக்கல்ல போட்டு எடுக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை டிஷ்யூ பேப்பரில் போட்டு அதில் உள்ள ஈரப்பதத்தை எல்லாம் எடுத்துடலாம். அப்புறம் அந்த ஆனியனை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அது கூடவே மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஜீரகப்பொடி இதை 3 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. முன்னாடியே உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும், அதனால லாஸ்ட்டாக உப்பு சேர்த்தா போதும். இப்போ நம்ம மைதா மாவை நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம். மெலிசாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஓரத்தை எல்லாம் கட் பண்ணிடுங்க. அப்புறம் அதை தோசைக்கல்ல 2 சைடும் ஒவ்வொரு நிமிஷம் போட்டு எடுத்துருங்க. இப்போ இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மைதா மாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை போட்டு அந்த சைடு ஒட்டிட்டு உள்ளே ஆனியனை ஸ்டஃப் பண்ணி இப்போ மேலேயும் அந்த மைதா மாவு பேஸ்ட் போட்டு ஒட்டிருங்க. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனவனையும் எடுத்துடலாம். ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.